அவர் எம்ஜிஆர் ஏடிஎம்கேன்னு ஆரம்பித்தா அது வந்து அதிமுகவின் ஓட்டுக்களை கொஞ்சம் பிரிக்கும். எம்ஜிஆர் பேரை கேட்டாலே நிறைய பேர் போட்டுருவாங்க. அதனால் எடப்பாடி ஒரு ராஜதந்திரியாக இருந்திருந்தார். கருணாநிதி பாணியை பின்பற்றியிருக்கணும். நீங்களே ஒரு ஆள் ரெடி பண்ணி இந்த எம்ஜிஆர் ஏடிஎம்கேங்கிறத பிளாக் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு ஆளை வச்சு பேரை வந்து பெட்டிஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த பேரை கிடைச்சிருக்காது. ஈடி உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அவங்கள வந்து நீ பதில் சொல்லுன்னா என்ன தெரியும்? எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ணி உள்ளே தள்ளுறதை விட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு பதில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? 1,76,000 கோடி 2Gயை தான் கோட்டை விட்டீங்க. இப்போ அப்பீல்னு போய் ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதி வீட்டில் தான் நூற்றுக்கணக்கான கோடி வந்து பிடிச்சி எரிஞ்சது. அது யார் கொடுத்த படம்? கனிமொழி கொடுத்த படமா? அரசாங்க முடிவுகளில் நீதித்துறை தலையிடக்கூடாதுங்கிறான். 3 தனித்தனியாக செயல்படணுங்கிறான். இப்போ நீதித்துறை அவன் 2 பேர்த்தையும் ஓவர் பண்ணிட்டு அவன் இதில் போய் தலையிடுறான். இதுக்கு வந்து இது அவர்களுக்கு அந்த உரிமையே இல்லை. அரசியல்வாதிகளுக்கு சொன்னேன். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன? சிறப்பு செய்திகள், செய்தி அலசல். அரசியல் ஆடுகளத்தின் இன்றைய செய்தி அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, காலில் விழுந்த பொன்முடி, மன்னிப்பு கேட்கும் பொன்முடி. அதுதான் முதல் செய்தி. பொன்முடி நேற்று வந்து மிக மிக கேவலமாக சைவத்தையும் வைணவத்தையும் மிக மிக கேவலமாக பேசி விலைமாதுக்களுடன் ஒப்பிட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவங்க திராவிட மாடல் பாணியில் பேசினார். பேசின உடனே எல்லா இடத்துல இருந்தும் அவருக்கு மிகப்பெரிய கண்டனம் வந்தது. ஸ்டாலின் கண்டுக்கலை. ஏன்னா ஸ்டாலினுக்கெல்லாம் அது ஒரு கெட்ட வார்த்தையே இல்லை. அவங்க குடும்பமே எனக்கு தெரியும். அவங்க அப்பா பேசாத கெட்ட வார்த்தையா? வீட்டிலையே கெட்ட வார்த்தை தான் பேசுவார். ஸ்டாலினுக்கே விவரம் தெரியாது. ஸ்டாலின் என்னை விட மூத்தவர், அவருக்கே தெரியாது. இவங்களெல்லாம் அப்படி தான் பேசுவார். சரி, அவர் அப்படி பேசுகிறாருன்னா இவர் ஸ்டாலின் அவர் வாயில் வராத கெட்ட வார்த்தை அவரும் பயங்கரமாக. குடும்பமே அப்படி தான். கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வீட்டு பெண்கள்லாம் பேசின கெட்ட வார்த்தை ரெக்கார்டாகிருக்கு காவல்துறையில். அதெல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. அதுதான் திராவிட கலாச்சாரம். அதனால் அவங்களுக்கெல்லாம் பொன்முடி பேசுனது ஒரு கெட்ட வார்த்தையே இல்லை. எதுக்குன்னா எல்லோரும் சத்தம் போடுவாங்க, மறுபடியும் உதயநிதி மாதிரி கேஸை போடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு சும்மா ஒரு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளரை நீக்கிட்டேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நீக்கிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் இவர் பயந்துட்டார். இந்த உதயநிதிக்கு கேஸை போட்ட மாதிரி நம்ம மேலேயும் இந்தியா பூரா கேஸை போட்டு விட்டுருவாங்களோன்னு பொன்முடிக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மன்னிப்பு கேட்டுருவோம் இப்போவே அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டார். எல்லாட்டையும் மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பேசிட்டு மன்னிப்பு கேட்க முடியுமா? இப்போ இதை சட்டப்படி பார்ப்போம். இவர் பேசுனதுக்கு என்ன தண்டனை, அது குற்றமா அப்படின்னா ஸ்டாலின் கேட்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு சட்டமும் தெரியாது, ஓரளவும் தெரியாது, நிர்வாகமும் தெரியாது. ஏதோ வந்து 2-3 சட்டம் இவங்களை வச்சுருக்கீங்களா? புரோக்கர் வேலை பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அவங்கள வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இதுலேயும் இது பண்ணிட்டு போயிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சட்டத்தை தெரிஞ்சுக்காங்க. அதாவது மத ரீதியாக எந்த ஒரு மதத்தையும் தாக்கி பேசினால், செயல்களாலோ வார்த்தைகளினாலோ எதில் பேசினாலும் அதுக்கு 3 வருஷம் தண்டனைன்னு நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கு. 295A. இது என்ன சொல்லுதுன்னா, மத ரீதியாகவோ எதையோ கொச்சப்படுத்தி பேசக்கூடாது, மத ரீதியாக யாரையும் புண்படுத்தி பேசக்கூடாது. அப்படி பேசினா 3 வருஷம் தண்டனை, அபராதம் அப்படின்னு இருக்குது. இதை எப்போ பண்ணியிருக்கணும்? இந்த ஈவேராவை உள்ள தள்ளி இருக்கணும். ஈவேராவை காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க, ஃப்ரெண்டு இவங்க மாதிரி. ராஜாஜி இந்த ஈவேரா காமராஜர் கூட இவங்களோட நட்பில் இருந்தார். அதன் அந்த தைரியத்தில் தான் அந்த ஈவேரா அப்போவே வந்து சாமி சிலையை செருப்பு மாலை போட்டது, பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டது, ராமர் இதெல்லாம் எரிச்சது. அப்போவே ஈவேராவை பிடிச்சி உள்ளே தள்ளி 3 வருஷம் ஜெயிலில் தள்ளி இருக்கணும். காங்கிரஸ் இருந்த தைரியத்தில் பண்ணார்.
அன்னைக்கு உள்ளே போட்டிருந்தா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கலாச்சாரமே வந்திருக்காது. அவ்வளோ வேலும் வாயடிச்சு போயிருப்பான். ஒருத்தனையாச்சும் உள்ளே போட்டிருக்கணும். அப்போ அதுக்கடுத்தது அவரை தான் உள்ளே போட முடியலை. அண்ணாதுரை வந்து கொஞ்சம் நாகரீகமாக பேசினார். இந்த கூட்டம் மாதிரி இந்த மாதிரி பேசலை. அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒத்துக்கிட்டார். ஒருவனே தேவன், ஒரு ஆள் தான் கடவுள்னு சொன்னார். அவர் மெத்த படித்தவங்க, எம்ஏ படித்தவங்க, மாமா டபுள் எம்ஏ அவர். அவங்க ஒன்றே தேவன் ரைட்டு, அதாச்சும் தேவன் இருக்கான்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் அந்த கருணாநிதி வந்தோடனே இந்து என்றால் திருடன் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். 295 ஜெயலலிதா 2001 போட்டு தட்டினாங்கல்ல, அது மாதிரி தட்டியிருக்கணும் அப்போவே. ஆனால் அவர் விவரமான அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் திட்டினார். இந்து என்றால் திருடன். எம்ஜிஆர் இருக்கும்போது திட்டிருந்தால் உள்ளே போட்டுருவாருன்னு தெரியும். ஜெயலலிதா இருக்கும்போது தொட்டினா முட்டி தட்டியிருப்பாங்கன்னு தெரியும். அதனால் பேசுகிறது. அப்போவே கருணாநிதியை இந்து என்றால் திருடன்னு சொன்னதுக்கு 295 பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். அதையும் நம்ம தமிழ்நாட்டில் செய்யலை. அடுத்து ஸ்டாலின், இவரும் விவரமா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் பேசுவார். ஒரு கல்யாண வீட்டில் போய் புரோகிதரெல்லாம் எப்படி மந்திரம் ஓதுறாங்கன்னு கிண்டல் பண்ணேன். அதே புரோகிதர்கள் மந்திரம் ஊதி பிரசாதம் எடுத்துகிட்டு வந்ததை எந்திரிச்சுன்னு வாங்கி கையில் கட்டிக்கிட்டு பதவி இருக்க வெக்கம் இல்லாமல் போனார். அன்றைக்கி புரோகிதர்கள் மந்திரம் பேசுகிறது கிண்டல் பண்ணார். 295 பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும். ஆனால் அவங்க ஆட்சி, அதனால தான் தைரியமாக பேசினார். சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு இவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். உதயநிதியை இருக்க வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஒன்று அது குற்றம் இல்லைன்னு சொல்லலை. சனாதன வழக்கு குற்றம் இதுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இவர் போட்டார், என் மேலே எஃப்ஐஆராக போடுறாங்கன்னு கேட்டார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அவர் பேசுனது ரைட்டுன்னு சொல்லலை. ஏன்பா நிறைய எஃப்ஐஆர் போடுறீங்க, நிறுத்திக்கங்க, வழக்கை நடத்துங்கன்ட்டார். வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. உதயநிதிக்கு சொன்னேன், யாராச்சும் உங்கள்கிட்ட உங்கள் லீகல் டீம் வந்துக்கிட்டு பொய் சொல்லியிருந்தாங்கன்னா நம்பாதீங்க, எல்லா இதுவும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அது குற்றம்ங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை, இருக்கிற வழக்கை நடத்து, புதுசாக எஃப்ஐஆர் போடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு ஒழுங்காக நடத்துனா உதயநிதி 295 உள்ளே போயிடலாம். அதனால் இவரையும் ஒரு பொன்முடி பேசுனதுக்கு நான் எல்லா பேரும் போடுங்க, 295 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க, அவ்வளோ பேரும் போகட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும், நிறுத்துங்கன்னு சொல்லட்டும், இவ்வளோ எஃப்ஐஆர் போதும்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் யூபியிலேருந்து ஆரம்பித்து இந்தியா பூரா போடுங்க பொன்முடி மேலே. இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னு தான் என்னை மன்னிச்சிருங்கிறாரு. சரி, மன்னிக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டார், என்னை மன்னிச்சிருங்கன்னு அறிக்கை விட்டால் மன்னிச்சிட முடியுமா? சட்டம் என்ன சொல்லுதா தானே முக்கியம். இவர் விஷயத்தில் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்ல. அதனால் மன்னிப்பு கேட்டால் முடிச்சிருமா அதில் அப்படின்னு பார்க்கணும். அது என்ன சொல்லுது சட்டம்னா, சட்டத்தில் குற்றங்களில் சமாதானமாக போக வேண்டிய குற்றங்கள் அப்படின்னு சட்டத்திலே லிஸ்ட்டு கொடுக்குறான். கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ். நம்ம 2 பேரும் சமாதானமானால் அது குற்றம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 2 பேரும் சம்மதிச்சா கூட சமாதானமே ஆக முடியாதுன்னு தனியாக போட்டிருக்கான் குற்றம் நம்ம சட்டத்தில். இப்போ கொலையெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் குடும்பம் இவர் சமாதானமாக போக முடியாது. நான் காம்பவுண்டபிள், சமாதானத்துக்கே பேச்சு இல்லைங்குது சட்டம் பிரிக்கிறான். அதில் 295 மதங்களை திட்டியது, கடவுளை திட்டினது நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், சமாதானம் பண்ணக்கூடாதுங்குது கோர்ட்டு. இவர் மன்னிப்பு கேட்டால் அது மன்னிப்பு எப்படி கேட்குறாரு? வீடியோவில் கேட்கணும் மன்னிப்பு, எல்லாத்தையும் தரையில் விழுந்து கும்பிட்டு கேட்கணும் மன்னிப்பு. அறிக்கை வர்றாரு, அரசியல்வாதி இல்லை. அப்பா இவங்க குடும்பத்துக்கே சிகாமணின்னு பேர். சிகாமணி பழமொழின்னு சொல்லலாம், புத்தி சிகாமணிம்பாங்க, பெரிய அறிவு சிகாமணி அப்படிம்பாங்க. இவருக்கு பேர் கே சிகாமணி. விழுப்புரத்தில் பொன்முடியை அவர் காலேஜில் வேலை பார்த்ததுலேருந்து கேடின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா கே தெய்வ சிகாமணி, அதனால் கே தெய்வ சிகாமணி டி. ஸோ கேடின்னு தான் அவருக்கு பேர். சிகாமணிங்கிற பேர் வச்சுட்டு, அதுவும் இவருக்கு வச்சாப்பா அவங்க வரிசையாக அவங்க தம்பி பேருக்கு நடன சிகாமணி, அப்புறம் ராஜ சிகாமணி, கோபி சிகாமணி, கார்த்திக் சிகாமணி, குடும்பமே சிகாமணி. மற்ற சிகாமணிகள்லாம் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. இவர் ஒரு ஆள் தான் கேடி, கரெக்டாக கே தெய்வ சிகாமணின்னு வச்சது. இப்படிப்பட்ட ஒரு கேடி வந்து மன்னிப்பு கேட்டால் நம்ம எப்படி கொடுத்துட முடியும்? அவர் ஆரம்பமே எப்படி இல்லை. அதனால் பொன்முடிக்கு ஒரு வருத்தமான செய்தியை சொல்கிறோம். மன்னிப்பு கேட்டால் நீங்கள் செய்த குற்றம் மன்னிக்கக்கூடிய குற்றம் அல்ல. 320 சிஆர்பிசி இந்திய இது வந்து குற்ற நடைமுறை சட்டத்தை படித்து பாருங்கள், பழைய சட்டத்தை. அதில் இந்த குற்றம் மன்னிக்கக்கூடிய குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் நடவடிக்கை தொடரும். அடுத்து ஒரு 3 மாதம் 3 வருஷம், ஏற்கனவே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வந்திருக்கீங்க.
அடுத்து ஆனந்த வெங்கடேஷ்கிட்ட ஒரு வழக்கு நிற்குது, அதில் ஒரு 3 வருஷம், இப்போ இதில் ஒரு 3 வருஷம், அது 9 வருஷம் உறுதி. இது மன்னிக்கக்கூடிய குற்றம் அல்ல, அதனால் உங்கள் மன்னிப்பு வந்து சட்டத்தின் முன் எடுபடாது அப்படிங்கிறத பொன்முடிக்கு முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, உடைகிறதா பாஜக அதிமுக கூட்டணி? அதுதான் அடுத்தது. உடையதோ அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா என்ன சொன்னார், எடப்பாடி தலைமையில் கூட்டணி அப்படின்ட்டார், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணின்ட்டார். அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன ஆகிறது, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா என்ன ஆகுறதுன்னா அவர்களெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருப்பார்கள்னு சொன்னார். அதிமுகவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு தனியாக என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னார், அப்படின்னு இருப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் ஒரு செய்தி, புதிய கட்சி ஆரம்பிக்கிறாராம் ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்துருக்கு. புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு வந்துருக்கு. அதுவும் கட்சி பேர் என்ன வந்துருமா, எம்ஜிஆர் ஏடிஎம்கேனா வைக்க போகிறார். ஏன்னா ஒரு ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கட்சியே ஆரம்பிக்காமல் கூட்டணின்னா அவன் சீட்டு கொடுக்க மாட்டான். போன தடவை எம்பியில் ஒரு சீட்டு உங்களுக்கு ராமநாதபுரம் நீங்களாக போய் நின்னீங்கல்ல, அது மாதிரி தான் நிற்கணும். டிடிவி தினகரன் மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருங்கன்னு உடனே எம்ஜிஆர் ஏடிஎம்கேன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ரகசியமாக பதிவு செய்ய அனுப்பியிருந்தா ஒரு தகவல். அப்படி அனுப்புனா என்ன ஆகும்னா, எடப்பாடி ராஜதந்திரியாக இருந்திருந்தால் ஓபிஎஸ்ஸை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். எனக்கு தெரியும் அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னு. அவர் எம்ஜிஆர் ஏடிஎம்கேன்னு ஆரம்பித்தா அது வந்து அதிமுகவின் ஓட்டுக்களை கொஞ்சம் பிரிக்கும். எம்ஜிஆர் பேரை கேட்டாலே நிறைய பேர் போட்டுருவாங்க. அதனால் எடப்பாடி ஒரு ராஜதந்திரியாக இருந்திருந்தால் கருணாநிதி பாணியை பின்பற்றியிருக்கணும். நீங்களே ஒரு ஆள் ரெடி பண்ணி அந்த எம்ஜிஆர் ஏடிஎம்கேங்கிறத பிளாக் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு ஆளை வச்சு பேரை வந்து பெட்டிஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த பேர் கிடச்சிருக்காது. இப்போ நீங்கள் பெட்டிஷன் போட தவறிட்டீங்க. நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கருணாநிதி மாதிரி போடுவார்ல, பன்னீர்செல்வம்னா 30 பன்னீர்செல்வத்தை நிற்க வைப்பார், அவன் குழப்பி கல் செல்லாத ஓட்டு போகும். அது மாதிரி நீங்கள் போட்டிருக்கணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் அங்கே எலெக்ஷன் கமிஷனில் வெரிஃபை பண்ணுங்கள், எம்ஜிஆர் அதிமுகன்னு போட்டிருந்தா அந்த பேருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து போடுங்க, அந்த பேரை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வந்து எடப்பாடிக்கு சொல்கிறோம். அவருக்கு அந்த ரகசியம் எங்கே போய் சேரும்? அவருக்கு தான் போனே இல்லையே, ஃபோனும் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஒன்றும் இல்லை. யாராச்சும் அதிமுக நலம் விரும்பிகள் இருந்தால் உங்கள் இவர்கிட்ட சொல்லுங்கள். அதிமுக வந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கேன்னு வந்து ஓபிஎஸ்க்கு பதிவு செய்ய அனுப்பியிருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பேர் அவருக்கு கிடைக்காது. இல்லாவிட்டால் கூட்டணியில் அனாவசியமான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது பிஜேபி செய்திகள். அண்ணாமலை சொல்கிறார், இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றார், கையெழுத்து போட்டார். இன்றைக்கி தலைவராக இன்றிலிருந்து அவர் தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர். அவர் ஒன்றும் வாயை திறக்கலை, ஆனால் அண்ணாமலை வாயை திறந்துட்டார். என்னென்னா, கிரிக்கெட் அதிகம் பார்ப்பாருன்னு நினைக்கிறார் அண்ணாமலை. கிரிக்கெட்லேயே பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது, நயினார் நாகேந்திரன் டிஃபென்ஸாக விளையாடுவாராம், பாதுகாப்பாக. கிரிக்கெட் இப்போ தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும், டிஃபென்ஸாக விளையாடுவாங்கன்னா அவுட் ஆகாமல், ரன்னும் அதிகம் எடுக்காமல், தேவைப்பட்டதுக்கு மட்டும் ரன் எடுத்துக்கிட்டு மற்ற நேரம் அவுட் ஆகிடக்கூடாதுக்காக பாதுகாப்பாக விளையாடுவது தான் டிஃபென்ஸ். அது நயினார் நாகேந்திரன் டிஃபென்ஸாக விளையாடுவாராம். ஆனால் நான் சிக்ஸராக அடிப்பேங்கிறது. இவர் 6 ரன்னாக அடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தா போதும். இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நயினார் அண்ணா பார்த்துப்பார். அவர் ஃப்ளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் ப்ளே பண்ணால் இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. கிரிக்கெட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 6 ரன் அடித்தா சீக்கிரம் அவுட் ஆகிடுவாங்க. டிஃபென்ஸாக விளையாண்டா தான் நின்று நிதானமாக இருந்தால் தான் காப்பாற்ற முடியும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் டிஃபென்ஸாக இருக்கிறது தான் அரசியலுக்கு நல்லது. 6 அடிச்சிங்கன்னா 4 பாலில் 5வது பாலில் அவுட் ஆகி போயிடுவீங்க. நிதானம் தேவை உங்களுக்கு. அதனால் நீங்கள் கிரிக்கெட் இதுலேயே ஓகே சொல்லியிருக்கீங்க, நான் கிரிக்கெட்டையே பதில் சொல்கிறேன். எல்லா பாலையும் 6 அடித்தா நிற்க முடியாது, சீக்கிரம் காலி ஆகிடும், அதை புரிஞ்சுக்காங்க. ஃபுட்பால் மாடலில் உங்களுக்கு அண்ணாமலைக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன், சேம் சைடு கோல் அடிக்காதீங்க. ஃபுட்பாலில் சேம் சைடு கோல்னு இருக்குது. அது என்னென்னா, எந்த அணிக்காக விளையாடுறோமோ அந்த அணிக்கே கோலை போட்டுடுறது.
எதிரி செய்ய வேண்டியதை நம்மளே செஞ்சிடுறது. அதுதான் சேம் சைடு கோல். தன் அணிக்கு எதிராகவே கோலை போட்டுக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவான், அந்த இது விளையாடும்போது, ஃபுட்பால் விளையாடும்போது ஆரம்ப கட்டத்தில் இதில் ஸ்டேடியத்தில் விளையாடுறதில் பண்ண முடியாது. ஹைஸ்கூலில் விளையாடும்போது இந்த பக்கமாக 11 பேர் தான் விளையாடணும் ஃபுட்பாலில். ஹைஸ்கூலு இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸில் 40 பேர்னா இந்த பக்கம் 20 பேர், அந்த பக்கம் 20 பேர்னு விளையாட விடுவாங்க. அதில் என்ன பண்ணுவான், ஒரு சில பேர் தன் அணி இருக்க அந்த தன் அணிக்கு எதிராக நான் தன் அணியோட கோல் கீப்பர் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டே இருப்பான். கோல் கீப்பருக்கு அம்மா நீ எந்த அணிப்பான்னு, உங்கள் அணி தான் அப்படிமா. அப்போ கோல் கீப்பர் நம்ம ஆளுன்னு விட்டுட்டு இருப்பான். பால் வரும்போது டக்குன்னு கோலுக்குள்ளே அடிச்சு விட்டுருவான். கோலாக போய் எதிரணிக்காரெல்லாம் வந்து உன்னை தூக்கிட்டு ஆடுவான், எனக்கு கோல் போட்டேன். இவன் அடிக்க வருவான் கோல் கீப்பர், என் கூட நின்றுட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு எனக்கு கோல் போட்டையா, என்னை ஏமாற்றிட்டியாம். அதுதான் சேம் சைடு கோல். இந்த சேம் சைடு கோல் வேலை அரசியலில் பண்ணக்கூடாது. அண்ணாமலை இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டார் சேம் சைடு கோல். என்னென்னா டிடிவி தினகரன் நினைத்தது நடக்கும்னு அறிக்கை வருகிறார். ஆனால் உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பழகி பார்த்த எங்கள் அனைவருக்குமே தெரியும். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி பேசலாமா? நீங்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் வந்துக்கிட்டு கூட்டணியும் வச்சுருக்கீங்க. உங்கள் இவர் சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. டிடிவி தினகரன் அவருக்கு எதிரானவர். அவர் அதிமுகவை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிடிவி தினகரன் நினைத்தது நடக்கும்னா என்ன அர்த்தம்? டிடிவி தினகரன் அதிமுகவை கைப்பற்றிடுவார்னு சொல்லி எடப்பா மற்ற அதிமுககாரெல்லாம் கோவிப்பானா இல்லையா? ஆனால் உங்கள் ஐடியாவே அது தானே, உடைக்கணும் கூட்டணியை தோக்கடிக்கணும். அதுக்காக ஒரு குண்டு தூக்கி போட்டுருக்காரு சேம் சைடு கோல். அதனால் உள்ளே இருந்து இன்னும் எத்தனை சேம் சைடு கோல் அடிக்க போகிறாருன்னு தெரியல. அதிமுககாரனா இவர் மேலே உள்ள கோபத்தில் பிஜேபிக்கு போடாமல் விட்டுருவான். அதுதானே அவர் நினைக்கிறார். அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், நாவடக்கம் தேவை. மறுபடியும் இந்த வேலையை பண்ணாதீங்க, கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்காதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் விட்டுருங்க. அநேகமாக வார் ரூமை மூடலைன்னு சொன்னாங்க. வார் ரூமை இன்னும் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான பணம் உங்கள் கையில் இருக்கிறதுனால வார் ரூமை வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. திருந்த மாட்டீங்க. அடிபட்டால் தான் திருந்துவீங்க. வார் ரூமை முதல்ல மூடுங்க. உங்களுக்கு இவருக்கு சொல்கிறேன், ஏன்னா பிஜேபிக்கு இருக்கிற நல்ல பேரை காப்பாற்றுங்க. இவர் உருவாக்கி வைக்கிற வார் ரூமை மூட சொல்லுங்கள். இந்த நேஷ்னல் இவர்கிட்ட தேசிய தலைமையிட்ட சொல்லி இவர் மேலே வார் ரூமை மூடணும்னு சொல்லுங்கள். இல்லைன்னா பிஜேபிக்கு இன்னும் நிறைய கெட்ட பேர் வந்துடும். இதுக்கிடையில் நம்ம குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி, அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஒரு உருப்படியான ஆள் இல்லை. உருப்படியாக அரசியல் ஆலோசனை சொல்லவும் தெரியாது. இவர் எங்கே போனாலும் குழப்பந்தான் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி அறிக்கை விட்டார் அவர். அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்கான் பார்த்துக்க. அப்புறம் நம்ம எப்படி திட்டாமல் இருக்கிறது? அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் ஏன்னா அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார். அதனால் அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு. அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இந்தியா முழுவதும் செல்வாக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகியை மாற்றிட்டு அண்ணாமலையை முதலமைச்சராக போடுங்களேன். இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் அண்ணாமலை நிற்க சொல்லுங்கள், ஜெயிக்க சொல்லுங்கள். பாம்பேயில் நின்று ஜெயிக்க சொல்லுங்கள். ஏன் அப்படி தூண்டி விடுறீங்க அவங்கள? அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறதுங்கிறார். அதை நான் இப்போ சொல்ல முடியாதுன்ட்டார் ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர் அப்போ நான் கூட நினச்சேன், ஒரு அமித்ஷாட்ட பேசியிருக்காரு. அமித்ஷா இங்கே தான் போய் அவர் வீட்டில் 2 மணி நேரம் பேசியிருக்கார். அப்போ இவர் சொன்னால் உண்மையாக இருக்கும். அண்ணாமலைக்கு ஏதோ பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். உடனே அறிவிப்பு வந்துடுச்சு. அண்ணாமலை பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார். இங்கே தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அது அண்ணாமலை மட்டும் இல்லை, சரத்குமார், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி 3-4 பேரை போட்டு அதில் அண்ணாமலையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன பதவி தானோ மிகப்பெரிய அளவில் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னார். அது தெரியலை. ஸோ அண்ணாமலைக்கு பெரிய பதவி கிடைத்திருப்பதாக சொன்னாங்க. கிடைத்திருப்பது பெரிய பதவியா சின்ன பதவியான்னு எல்லோரும் பொதுமக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அதிமுக பாஜக கூட்டணியால் வயிற்றெரிச்சல் அடைந்திருக்கிறார்கள். திமுக தலைமை வயிறு எரிஞ்சிருக்காங்க. கூட்டணி வந்துருச்சு. வயிற்றெரிச்சல் சீனமங்கை கனிமொழி அவங்க தான் முதல்ல வயிற்றெரிச்சல் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா,
அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது. சொல்கிறது யார்? சீன மங்கை. தமிழ்நாட்டுக்கு துரோகம் நினச்சிட்டாங்கண்ணா கூட்டணி வச்சு. இந்த அம்மா அமைச்ச மறைமுக கூட்டணி ஊர் பூரா தெரியும். தூத்துக்குடியில் பாஜகவுக்கு நிற்க வச்சிடாதீங்க, யாராச்சும் ஒரு டம்மி பீஸா போடுங்கன்னு சொல்லி அமித்ஷாட்ட போய் தவம் கிடந்து எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது நாடறிந்த கதை. அதனால தான் தமாகாவுக்கு தூத்துக்குடியில் சீட்டை கொடுத்து இந்த அம்மாவை ஜெயிக்க வைத்தார் அமித்ஷா. அன்னைக்கு அமித்ஷா கால் விழுந்ததன் மூலம் நீங்கள் துரோகம் பண்ணவில்லையா? நீங்கள் பண்ணாத துரோகமா தமிழ்நாட்டுக்கு? அன்னைக்கு 1.5 லட்சம் தமிழ் இன மக்களை கொன்றானே ராஜபக்சே, அவன்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு வெக்கம் இல்லாமல் கை உளிக்கிட்டு வந்த ஒரு துரோகியாச்சே நீங்கள். நீங்கள் வந்துக்கிட்டு மற்ற அலைன்ஸ் கூட்டணி வச்சதை போய் துரோகின்னு சொன்னீங்கன்னா, கொலைகாரன் எவன்கிட்ட ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கிட்டு விருந்து சாப்பிட்டு வந்த உங்களை விடவா துரோக செயல் செஞ்சுட்டாங்க அவங்கெல்லாம். அடுத்து ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், அடகு வச்சுட்டாங்கண்ணா அதிமுக பாஜகட்ட. உங்கள் தலைவர் தான் தமிழ் இனத்தையே அடகு வச்சவர். அவருக்கு இனப்பற்று இருக்காது, அவர் வேறு இனம். அதனால் தமிழ்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களையே அடகு வச்சு சோனியா காந்திகிட்ட அடகு வச்சாலும் உங்கள் சோனியா காந்தி ஆட்சி இருக்கும்போது 1.5 லட்சம் தமிழ் மக்கள் கொலை செய்யப்படுறதை வேடிக்கை பார்த்த உங்கள் தலைவர் அடகு வைத்தாரா தமிழ்நாட்டை? இல்லை இந்த கூட்டணி வச்சது மூலம் அதிமுக போய் அடகு வச்சதா அப்படிங்கிறதுக்கு ஆர்எஸ்பிக்கு இதுதான் பதில். ஆர்எஸ்பியெல்லாம் ஒரு நாட்டு வக்கீல், சும்மா 50 ரூபாய்க்கு இதில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருந்த வக்கீல், அவருக்கு அவ்வளோதான் பேச தெரியும். அடுத்து ஸ்டாலின் வைரல் இந்த கூட்டணியை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? ரைடு மேலே ரைடு சொன்னால் பயந்துட்டாங்களாம் அதிமுக. ரைடு மேலே அடித்து உங்கள் மேலே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைடு 1-2 ரைடு அடிக்கிறாங்க. ஆனால் ஜி ஸ்கொயர் ரைடு அடிக்கும்போது மட்டும் ஓடி போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்தீங்க. ரைடுக்கு பயந்தது நீங்கள் தான். அடுத்தது இப்போ KN மேலே ரைடு, செந்தில் பாலாஜி மேலே ரைடு, துரைமுருகன் மேலே ரைடு போனால் உங்களுக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்க மேலே ரைடுக்கு அவங்க பயந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரைடுக்கு பயந்து வெள்ளூரை சேர்ந்த ஒரு விஐபியை வச்சுக்கிட்டு பிரதமர் மோடிக்கு எப்படி தூது அனுப்புகிறீங்க, சமாதானம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கிற கதையெல்லாம் வரும் வருங்காலத்தில். ரைடுக்கு பயந்தது நீங்கள் தான். ரைடுக்கு பயந்து பாஜக காலில் விழுந்து கொண்டு இருப்பதே நீங்கள் தான். பதவிக்காக நீங்கள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தீங்கல்ல. 2004 சோனியா காந்திகிட்ட போய் தமிழ்நாடு அடகு வச்சு தானே ஒரு தேசிய கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்தீங்க. ஐடி மந்திரியை கொடு, ஃபாரஸ்ட் மந்திரி கொடுன்னு சம்பாதிக்கிற பதவியெல்லாம் கேட்டு வாங்கினீங்கல்ல. நீங்கள் அடகு வச்சதை பற்றி பேசலாமா? உங்கள் அப்பா தான் கச்சத்தீவை அடகு வச்சவர். காவேரி இதுக்கு நதி நீருக்கு குறுக்கணை கட்டும்போது தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் உங்கள் தந்தை. இன்றைக்கும் நீங்கள் அடகு வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதான் சொன்னார்ல, அமித்ஷா சொல்லியிருக்கார். நீட்டை பற்றி கேட்குறாங்க, திருவுங்க இல்லாததை சொல்லிக்கிட்டு சும்மா அரசியலாகிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இதை பற்றி தொகுதி வரையில் கேட்டாங்க, இல்லாததை சொல்லி அடகு இது ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு. அதனால் கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை. பாஜகவோடையும் கூட்டணி வச்சால், காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சால், நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு அடகு வச்சேன் இது பண்ணு சொல்லி பாஜகட்ட கூட்டணி வச்சு சிறுபான்மையினருக்கு துரோகம் செஞ்சீங்க. அப்புறம் சோனியாட்ட கூட்டணி வச்சு தமிழினத்துக்கே துரோகம் செய்தவர் நீங்கள், உங்கள் தந்தையும் நீங்களும் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது இந்த 10 மசோதாவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கெசட்டில் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. சட்டம் ஒப்புதல். இன்னும் அப்பீலுக்கு டைம் இருக்குது. ஆனால் பிஜேபிக்காரன் அப்பீல் பண்ண மாட்டான். அவன் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்குவான், அவ்வளோதான். இந்திரா காந்தியாக இருந்தால் பிடிச்சி எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. நீ தான் பூரா பயந்தாங்கூலிங்க. அவன் பாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இது கவர்னருக்கே இந்திய அரசியல் சட்டத்தையே தூக்கி இதில் போடுறான் சுப்ரீம் கோர்ட்டு. கவர்னருக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னா கவர்னருக்கு இவன் கொடுக்குறான். இதுதான் இது நானே சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டேங்கிறான். கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டான், ஜனாதிபதி கூட சட்ட மசோதாவை ரொம்ப நாள் வச்சுருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இருக்கிறது, பார்லிமெண்ட்லாம் தூக்கி போடுங்கிறான். பார்லிமெண்ட்டாவது மண்ணாங்கிட்டாவது நானே ஒப்புதல் கொடுத்துட்றேன்டாங்க. அவர் தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதே அவர் தான் ஜனாதிபதிக்கே வேட்டு வைக்கிறான். நீ மசோதாவுக்கு டைமில் கொடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குறான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி, மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி.
நான் தான் சொன்னேன்ல, இதில் வந்துக்கிட்டு அரசியல் சட்ட பெஞ்சில் போய் அப்பீல் பண்ணுங்கய்யா. இதை வச்சுக்கிட்டு நாட்டை இவங்களே ஆள ஆரம்பிச்சுடுவாங்க. உங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தம் பண்ணுறதை இவங்களே பண்ண ஆரம்பிச்சுடுவான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது, 3ஆக பிரிக்கிறான். எக்ஸிக்யூட்டிவ்னு பிரிக்கிறான், லெஜிஸ்லேச்சர்னு பிரிக்கிறான், ஜுடிஷியரிங்கிறான், 3 தூணுங்கிறான். அதில் என்ன சொல்கிறான், லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டு சட்டசபை இதுங்களெல்லாம் வந்துக்கிட்டு இது தலையிடக்கூடாதுங்கிறான். நீதித்துறை எக்ஸிக்யூட்டிவ் அரசாங்க முடிவுகளில் நீதித்துறை தலையிடக்கூடாதுங்கிறான். 3 தனித்தனியாக செயல்படணுங்கிறான். இப்போ நீதித்துறை அவன் 2 பேர்த்தையும் ஓவர் லுக் பண்ணிட்டு அவன் இதில் போய் தலையிடுறான். இதுக்கு வந்து இது அவர்களுக்கு அந்த உரிமையே இல்லை. அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், என்ன உங்களுக்கு எல்லாம் என்னத்தை சொல்லுது, புத்தி தானாக இருக்கணும், இல்லை படித்தும் வரணும். ஒன்றுமே இல்லாமல் பாஜக அந்த லெவலில் இங்கே உட்காந்துக்கிட்டு நீதித்துறையை விட்டுட்டிங்கன்னா எல்லோரும் போயிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட பிரதமராக்கிட்டு போயிருங்க. வெக்கம் இல்லைண்ணா, அதைத்தான் சொல்கிறேன். இருந்தாலும் சட்ட மசோதா கொண்டு வந்து சட்டமாக கெசட்டில் போடுறான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அப்பீல் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு வந்து சட்டப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி செல்லுமா கேளுங்க. கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய ஒப்புதலை உச்ச நீதிமன்றமே கொடுக்கலாமா அரசியல் சட்டப்படி, ரைட்டாக கேளுங்க. அரசியல் சட்டத்தை திருத்துவது பார்லிமெண்ட்டாக இல்லை உச்ச நீதிமன்றமாக கேளுங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பிரதமராக்கிட்டு போங்கப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய. அடுத்து சென்னைக்கு வந்தார் அமித்ஷா கணக்கு சொல்கிறார். டாஸ்மாகில் ஊழல் 39,750 கோடி ஊழலுங்கிறார். அமித்ஷா கணக்கு வேறு. மணல் கொள்ளை அதில் ஆயிரக்கணக்கான கோடி கணக்கு சொல்கிறாரு. அவர் பேச்ச கேளுங்க. डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए। तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है. அவர் பேச்ச கேளுங்க, அந்த வீடியோ பாருங்க. அதில் அதில் ஆயிரக்கணக்கான கோடி மணல். இதில் இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டு போகிறார். போக்குவரத்து துறையில் இத்தனை 1000 கோடி ஊழல் வரிசையாக சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிவிட்டு நான் கூட என்ன நினச்சேன், அதனால் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்ய போகிறேன்னு சொல்லுவாருன்னு நினச்சா, அவர் முடிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு, தமிழக அரசியல்வாதிகள் இதற்கு பதில் சொல்லணும்ட்டார். அப்போ கேஸ் போடுற ஐடியா இல்லை. அப்போ சிபிஐ உங்கள் கையில் இருக்குது, இடி உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அவங்கள வந்து நீ பதில் சொல்லுன்னா என்ன தெரியும், எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ணி உள்ளே தள்ளுறதை விட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு பதில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. 1,76,000 கோடி 2Gயை தான் கோட்டை விட்டீங்க. இப்போ அப்பீல்னு போய் ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதி வீட்டில் தான் 100கணக்கான கோடி வந்து பிடிச்சி எரிஞ்சது. அது யார் கொடுத்த படம், கனிமொழி கொடுத்த படமா, ராசா கொடுத்த பணமா? ஏன்னா அப்பீலே ஹைகோர்ட்டு தானே, டெல்லி ஹைகோர்ட்டில் தானே இருக்குது. இவங்கள பூரா வேடிக்கை. அது மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது இல்லை. இப்போ என்னடா கேட்டால் 37,500 கோடி டாஸ்மாக்குங்கிறீங்க, இப்போ முதல்ல 1000 கோடின்னீங்க, இப்போ பிடிச்சது. இப்போ இதுக்கெல்லாம் பிடிப்பீங்கன்னு கேட்டால் அவங்களையே பதில் சொல்லுங்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு அண்ணாமலை சொன்னது தான், ஃபைல் 1 டிஎம்கே, ஃபைல் 1 டிஎம்கே, ஃபைல் 2 ஞானசேகரன் கால் டீட்டெயில் எல்லாம் எப்படி புஸ்வானமாக போச்சோ அது மாதிரி நீங்கள் சொல்ல ஊழல் இதெல்லாம் புஸ்வானமாக தான் போயிட்டு இருக்குது. நடவடிக்கை எதுவும் எடுப்பதாக தெரியவில்லை. அதனால தான் இப்போ விஜய் சொல்லிட்டாரு, நீங்கள் தான்டா ஏ டீம், நீ இது டிஎம்கே பிஜேபி ஏ டீம், நீங்கள் தான் பிஜேபியோட பி டீம், திமுகவோட பி டீம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ வந்து ஒரு கூட்டணி மட்டும் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அது நம்புகிற மாதிரி தானே இருக்குது. அதனால் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், பேச்சோடு நிறுத்தாதீங்க. அண்ணாமலை மாதிரி நடவடிக்கை எடுங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க. நீங்கள் இத்தனை லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, இத்தனை 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கிறீங்க, நடவடிக்கை தேவை. அமித்ஷாவிட நாங்கள் கேட்பது, இந்த ஊழலுக்கெல்லாம் உங்கள் சார்பில் இருந்து நடவடிக்கை தேவை. அவளை வெறும் கைது பண்ணுங்க சம்பந்தப்பட்டவர்களை அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுக்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.